17வது சட்டமன்ற பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழு பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது அலுவல் ஆய்வுக்குழு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். 17வது சட்டமன்றத்தின் அலுவல் ஆய்வுக்குழுவினரின் பட்டியல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. நாளை ஆளுநர் உரையுடன் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில்தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்வதற்காக அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடத்தப்படும். அந்த வகையில்தான் நாளை பிற்பகல் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்ட உறுப்பினர்கள் பட்டியல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அலுவல் ஆய்வுக்குழு தலைவராக பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் இருப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உறுப்பினர்களாக முதலமைச்சர் ஜோசப் விஜய், நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன், சட்டத்துறை மற்றும் எரிசக்தித்துறை அமைச்சர் நிர்மல்குமார், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார், சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு, அரசு தலைமை கொறடா சபரிநாதன், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு சிவசங்கர், எடப்பாடி கே பழனிசாமி, ஓ.எஸ். மணியன், திருமதி சௌமியா அன்புமணி, செல்லசுவாமி, ராமச்சந்திரன், எஸ்.எஸ்.பி. சையத் ஃபாரூக் பாஷா ஆகிய 17 பேர் கொண்ட பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றவுடன் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நடத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் உரையுடன் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் நாளை பிற்பகல் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடி சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். குறிப்பாக 3 முதல் 4 நாட்கள் வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு முன்பதாக சட்டமன்றத்தில் அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் மொத்தமாக 17 பேர் தேர்வு செய்து அதற்கான அறிவிப்பு என்பது வெளியாகியுள்ளது. 17வது சட்டமன்ற பேரவையின் அலுவல் ஆய்வுக்குழு பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது அலுவல் ஆய்வுக்குழு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். 17வது சட்டமன்றத்தின் அலுவல் ஆய்வுக்குழுவினரின் பட்டியல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. நாளை ஆளுநர் உரையுடன் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில்தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்வதற்காக அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடத்தப்படும். அந்த வகையில்தான் நாளை பிற்பகல் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்ட உறுப்பினர்கள் பட்டியல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அலுவல் ஆய்வுக்குழு தலைவராக பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் இருப்பார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உறுப்பினர்களாக முதலமைச்சர் ஜோசப் விஜய், நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆனந்த், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் செங்கோட்டையன், சட்டத்துறை மற்றும் எரிசக்தித்துறை அமைச்சர் நிர்மல்குமார், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார், சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு, அரசு தலைமை கொறடா சபரிநாதன், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு சிவசங்கர், எடப்பாடி கே பழனிசாமி, ஓ.எஸ். மணியன், திருமதி சௌமியா அன்புமணி, செல்லசுவாமி, ராமச்சந்திரன், எஸ்.எஸ்.பி. சையத் ஃபாரூக் பாஷா ஆகிய 17 பேர் கொண்ட பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில்தான் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றவுடன் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது நடத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் உரையுடன் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் நாளை பிற்பகல் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடி சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். குறிப்பாக 3 முதல் 4 நாட்கள் வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு முன்பதாக சட்டமன்றத்தில் அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் மொத்தமாக 17 பேர் தேர்வு செய்து அதற்கான அறிவிப்பு என்பது வெளியாகியுள்ளது. நந்தினி, அலுவல் ஆய்வுக்குழு குறித்த கூடுதல் விவரங்கள் வழங்கியதற்கு நன்றி.